Which one of the following is an example of a thermal decomposition reaction அப்படின்னு இருக்கா? அது என்ன thermal decomposition? சிதைவு வினையிலே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 3 விதமான எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைச்சு அதன் மூலம் தான் என்ன ஆகும்னா சிதைவுன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒண்ணு என்ன சொன்னேன், ஹீட் அப்படின்னு சொன்னா அந்த ஹீட் தான் என்னன்னா தெர்மல் அப்படின்னு சொல்றது. தெர்மல்னா வெப்பம்னு அர்த்தம். இது ஒண்ணு. இன்னொரு வேற என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் மூலம். கரண்டை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணுவாங்கன்னா சிதைவு வந்து பண்ணுவாங்க. மூணாவது வந்து சன்லைட். சன்லைட்டும் ஹீட் தானே சார், இங்க தனியா ஒரு ஹீட்னு சொல்றீங்களா? இது நம்ம ஹியூமன் வந்து இன்னும் எக்ஸ்டர்னலா கொடுக்கறது. ஹியூமன் வந்து ஒரு லேப்ல எக்ஸ்டர்னலா வந்து ஹீட்டை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து தெர்மல் மூலம், அதாவது ஹீட்டை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சிதை பண்ணுவாங்க. சன்லைட் வந்து சூரியனோட வெளிச்சத்துல வந்து டைரக்டா போய் வச்சாவே அது வந்து மாறும்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. அதுதான் டைரக்ட் சன்லைட். இப்படி இருக்கிற வந்து அந்த டீகம்போசிஷன்ல 3 இருக்கா, அதுல ஒண்ணு வந்து தெர்மல் டீகம்போசிஷன். நான் என்டையர் என்ன பண்ணிடுறேன்னா இந்த டீகம்போசிஷன்ல இருக்க அந்த 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜில எப்படி வந்து டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தெர்மலை வச்சு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். என்ன கிடையாது, 3 இது பார்த்தோமா? 3 என்ன பார்த்தோம்? ஒன்னு ஹீட்டு, இன்னொன்னு கரண்ட், இன்னொன்னு சன்லைட். ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் வந்து சொல்லிடுறேன். அதாவது கரண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சிதைவு பண்ணுவாங்க. அதனால அது பேரே பாருங்க, மின்னார் சிதைவு வினை. அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சிதைவு பண்றாங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டருக்கு பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து என்ன பிரிக்கிறதுக்கு, வாட்டரை சிதைவு பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ஒண்ணு கிடையாது, பேட்டரி தான். பேட்டரி மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டரி வந்து ஆனோடு கேத்தோடு அப்படின்னு வச்சுட்டு ஒரு பீக்கர்ல என்னன்னா வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்டரை வந்து இந்த கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே எது நோக்கி வரும்? ஹைட்ரஜன் வந்து H பிளஸ், ஆக்சிஜன் என்பது O மைனஸ். அந்த H பிளஸ் எதை நோக்கி வரும் அப்படின்னா கேத்தோடு நோக்கி வரும். அந்த O மைனஸ் எதை நோக்கி வரும்னா ஆனோடு நோக்கி வரும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மூலம் என்ன அந்த வாட்டரை பிரிக்கிறாங்க. இது ஈவன் வந்து அனிமேஷன் கூட பார்க்கலாம். இதுக்கும் ஒரு அனிமேஷன் வச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொன்னாவே, அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி வந்து அந்த சேவ் பண்றாங்களா, அது இங்கிலீஷ்ல எலக்ட்ரோலைசிஸ் சொல்லுவாங்க. சொல்லும் போது எலக்ட்ரோலைஸ் தான் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வாட்டரை வந்து என்னன்னா பிரிக்கிறாங்க. என்ன, இதுதான் வந்து பேட்டரி. பேட்டரி கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி வந்து ஒரு பீக்கர்ல வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த வாட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் H2O. அந்த H2O எப்படி சிதைவடைனா அந்த H பிளஸ், அந்த H பிளஸ் எதை நோக்கி வரும்னா மைனஸ் நோக்கி வரும். சரி, H பிளஸ் மைனஸ் நோக்கி வரும். அந்த O மைனஸ் எதை நோக்கி போனா பிளஸ் நோக்கி போகும். நல்லா கவனிங்க, அந்த மைனஸ் பிளஸ் நோக்கி போதா, இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் நோக்கி போதா. இதான் என்னது, ஒரு வாட்டரை பிரிக்க முடியுது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றது. வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க, அடுத்து டைரக்டான சன்லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்டான சன்லைட்டை யூஸ் பண்ணி அதன் மூலம் என்னன்னா சிதைவு பண்றது. அதனால இது பேரு இங்கிலீஷ்ல போட்டோலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 விதமான ஈக்குவேஷன் வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வர் குளோரைடு என்ன ஆகுனா சன்லைட் மூலம் வைக்கும் போது அது சில்வராகவும் குளோரின் கேஸாகவும் வந்து தனித்தனியா பிரியும்னு சொல்லுவாங்க. அதே இது இன்னொன்னு வந்து சில்வர் புரோமைன் சொல்லுவாங்க. இதையும் சன்லைட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா அதுல இருக்கிற சில்வர் தனியாகவும் புரோமின் கேஸாகவும் வெளியே போகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு வச்சுக்கலாம், இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கொடுத்தனால நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஓகேவா? அடுத்து இங்க இருக்க பாருங்க, அதாவது அந்த சோடியம் குளோரைடு வந்து என்னன்னா பிரியுது பாத்தீங்களா, அது எதன் மூலம் பிரியும்னா கரண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பிரியும் சொல்லுவாங்க. கரண்ட்ல 2, ஒன்னு வாட்டரை பிரிக்கிறதுக்கு. வாட்டர்னா H2O பிரிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோடியம் குளோரைடு பிரிக்கிறதுக்கு என்னன்னா கரண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஃபண்டமெண்டல்ல வந்து அதாவது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இடத்துல அதை சொல்லாதனால இதெல்லாம் மென்ஷன் பண்றேன். சரி, அடுத்து கேட்ட கேள்வி என்ன, தெர்மலோட டீகம்போசிஷன். தெர்மல் டீகம்போசிஷன்ல நம்ம ஸ்கூல் புக்ல எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா கால்சியம் கார்பனேட்டை வச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. கால்சியம் கார்பனேட்டை வந்து ஒரு பீக்கர்ல வந்து சின்ன சின்னதா நொறுக்கி அந்த நொறுக்கினதை என்ன அப்படின்னா நம்ம வெப்பம் கொடுக்கும்போது அந்த நொறுக்கினதுல நம்ம வெப்பத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். அதிகமான வெப்பத்தை கொடுத்தா அது என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா தனியா பிரியும்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரினா கால்சியம் ஆக்சைடு ஆகும், இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கேஸா வந்து வெளியே வந்து போயின்னு சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கால்சியம் ஆக்சைடா வந்து வருது. இந்த மாதிரி வந்து என்னன்னா ஹீட்டை யூஸ் பண்ணி ஒண்ணு சிதைவடைஞ்சுன்னா அதுக்கு பேர் வந்து தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப வாங்க கேட்ட கேள்வி இருக்காங்க, இது வந்து பேசிக்ஸ் தெரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்ப கேட்ட கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, தெர்மல் டீகம்போசிஷன் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, வாட்டர் பிரியுது எதன் மூலம், அனிமேஷன்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம், கரண்ட் கொடுத்து. அதனால டெஃபினட்டா இது வராது. அடுத்து பாருங்க, இங்க சில்வர் குளோரைடு. நான் சில்வர் குளோரைடுக்கு என்ன சொன்னேன், அதாவது டீகம்போசிஷன் தான். பட் அது டீகம்போசிஷன்ல என்ன டீகம்போசிஷன், சன்லைட்டை யூஸ் பண்ணி. அதனால என்ன வராது, இதுவும் இதுல வராதுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வராது. அதனால என்ன, இதுவுமே வந்து எலிமினேட்டட். அடுத்து பாருங்க, NaCl. நான் NaCl சொன்னேன், அதுக்கு என்ன சொன்னேன், கரண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அதை வந்து பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன, சோடியம் குளோரைடும் வராது. அதனால இதுவும் எலிமினேட்டட். கடைசியா இருக்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா ஜிங்க் கார்பனேட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.